ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிளாட் பெல்ட் வி பெல்ட்ங்கிறத தியரி இதுவும் பார்த்துட்டோம். இப்போ ஃபிளாட் பெல்ட்ல நம்ம தியரி கம்ஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். இப்போ வி பெல்ட்ல வி பெல்ட்னா என்ன, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ வந்து அதுல நம்ம வந்து எப்படி ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிசைன் ஆஃப் வி பெல்ட் டிரைவ், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கிவன்ல பர்டிகுலரா இந்த டைப் தான் அப்படின்னு கொடுத்துருந்தா தான் நம்ம அதை சால்வ் பண்ணுவோம், ஓகேவா? மொட்டையா பெல்ட்னு கொடுத்துட்டா நம்மளுக்கு கம்ஸ் அண்டர் ஃபிளாட் பெல்ட் தான். ஸ்பெசிபிக்கா வீன்னு கொடுத்துருந்தா தான் நம்ம வி பெல்ட்டுக்கு போகணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்கக்கூடிய உன்னோட கன்ஸ்ட்ரைன்ஸ், புரியுதா? சோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா செலெக்ஷன் ஆஃப் பெல்ட் செலெக்ஷன் தான் எடுத்தோடனேயுமே. அது எப்படி எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உன்னோட டிபெண்ட்ஸ் ஆன் பவர் டிரான்ஸ்மிட்டர் Pன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, பவர் இஸ் ஈக்குவல் டு 10 கிலோவாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டைப்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ஏ அப் டு இ வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, சிடிஇன்னு. ஸோ இதுல ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருப்பான். இதுல 0 டு 15, இதுல 16 டு ஒரு 50, இதுல வந்து 51 டு 100. ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பான். ஸோ இப்போ செலக்ஷன் ஆஃப் பெல்ட் நம்மளுக்கு 10 தான் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ஏ பெல்ட் தான் சூஸ் பண்றோம். அதுதான் வந்து செலக்ஷன் ஆஃப் பெல்ட் செலக்ஷன் சொல்றோம். செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்திருக்கான், செலக்ஷன் ஆஃப் புள்ளி டயாமீட்டர். சோ இந்த புள்ளி டயாமீட்டர் நம்ம ஆல்ரெடி ஃபிளாட் பெல்ட்ல பாத்துறோம் இல்லையா, I is equal to capital D divided by small d or else N1 divided by N2. சோ இந்த காம்பினேஷன்ஸ்ல இருந்து we can calculating the unknown parameters. அதுல இருந்து அதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் வந்து புள்ளி டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறோம், ஓகேங்களா? அடுத்தது செலக்ஷன் ஆஃப் சென்டர் டிஸ்டன்ஸ். இந்த செலக்ஷன் ஆஃப் சென்டர் டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் ரிடக்ஷன் ரேஷியோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, I is equal to capital D divided by small d. சோ அதுல நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் இன் டைம்ஸ் ஆஃப் mm ல கிடைக்கும், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து என்ன நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் நார்மல் பிட்ச் லென்த். சோ இங்க நார்மல் பிட்ச் லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஓபன் பெல்ட் தான் இங்க கொடுத்திருப்பாங்க, க்ளோஸ் பெல்ட் இங்க வராது. ஏன்னா வி பெல்ட்ல வந்து நம்மளுக்கு கர்வேச்சர் வந்து டைரக்டா ஓபனிங்கே தான் இருக்கும். சோ அதனால இங்க வந்து இண்டிகேஷன் என்னன்னா L is equal to 2c plus pi by 2 plus capital D plus small d plus capital D minus small d the whole square divided by 4c. ஓகேங்களா? This is called as open belt. இதே cross belt அப்படின்னு பார்த்தோம்னா in terms of plusங்கிற ஒரு சைன் மட்டும் தான் வரும், அது எல்லாமே காமன் தான். சோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 4. ஸ்டெப் நம்பர் 5 என்ன கண்டுபிடிக்க போறோம்னா செலக்ஷன் ஆஃப் வேரியஸ் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ். சோ நாம அதுல எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ரேட்டட் பவருக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லோட் கரெக்ஷன் ஃபேக்டர், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர், ஸ்மால் ஃபீல்ட் ஃபேக்டர்னு சொல்லிட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். அத வந்து இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா வேரியஸ் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு இங்க அதே தான் கொடுத்திருக்கான். அங்க லோட் கண்டுபிடிச்சிருக்கோம், இங்க நம்ம லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால தான் இங்க F suffix C, ஓகேங்களா? லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர், சர்வீஸ் ஃபேக்டர். சோ அதே மூணு தான், ஓகேங்களா? சோ வேரியஸ் மாடிஃபிகேஷன் ஃபேக்டர்ஸ்ல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா FC அதாவது லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர், FD ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர், அடுத்தது SC SF or SC சர்வீஸ் ஃபேக்டர், ஓகேங்களா? இந்த மூணு ஃபேக்டர்ஸும் நாம கண்டுபிடிக்கணும். சோ இது வந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டேபிள். ஆல்ரெடி அந்த டேபிள்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் FC எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ A டைப் B டைப்னு கொடுத்துருக்காங்க இல்லீங்களா. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அதுல கிடைச்சிருக்கு, ஒரு 1008 கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க B டைப்னு எடுத்திருக்கீங்க. அதுக்கு நேரா பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட FC B எடுத்தீங்கன்னா B ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். அதுதான் வந்து லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அதே மாதிரி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர்னா 180 is equal arc of contact is equal to 180 minus capital D minus small d divided by C into 60. இதுல போட்டு அந்த ஆங்கிள் நேரா என்ன கிடைக்குதோ அதை நாம எடுப்போம் இல்லீங்களா. இது எடுத்துக்கோங்க சார். இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கு, அந்த ஆங்கிளுக்கு ரெஸ்பெக்டிவா எது வருதோ அதுதான் வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர்னு சொல்லுவோம். லாஸ்ட் வந்து சர்வீஸ் ஃபேக்டர். இந்த சர்வீஸ் ஃபேக்டர் எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லைட், மீடியம், ஹெவி அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா 4 கன்ஸ்ட்ரைன்ட் சொல்லிட்டு அதுல என்ன கொடுத்திருக்கானோ அந்த டைப்ல இருக்கக்கூடியதை பார்த்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 மணி நேரம் வேலை செய்யறாங்களா, 16 மணி நேரமா, இல்ல மோர் தென் 16 ஹவர்ஸா பர் டேக்கு. சோ அதுல லைட்டா, மீடியமா, ஹெவின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எடுத்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், ஓகேங்களா? சோ இந்த மாடிஃபிகேஷன் ஃபேக்டர் கால்குலேட் பண்றதுல ஏதாவது டவுட் இருக்கா, இஷ்யூ இருக்கா? ஓகே.
Okay, Kanna. See you on the next class. Thank you.